நான் கஷ்டப்படுத்துறேன். யாருமே குறை நினைக்க வேண்டாம். இந்த 2 ஆம்பளை பிள்ளைகள் இருந்துட்டா 2 ஆம்பளை பிள்ளைகள் தான் செத்துனா இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்படலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு நெஞ்சில் வருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழி கொடுத்த அன்னைக்கு நான் பிச்சு எடுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, கவலைப்பட. என் உடல்நிலை பாதிப்பால் என்னால் கஷ்டப்பட்டு உழைக்க இயலாது. எனக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு மாட்டை பம்பு எடுத்து தந்தால் நான் அதில் ஒரு பூ கண்டுகள் வச்சு அந்த தொழில் நான் செய்வேன். எனக்கு முதல் ஒரு சின்ன தொழிலை தந்தீங்களா பேருந்து என்னால் செய்யக்கூடியது நான் செய்வேன். சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இப்போ எந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டை நிற்கிறோம். இந்த நிழல் இல்லாதால் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ வந்து செட் அமைச்சு இதில் அம்மாவோட வந்திருக்கிறோம். அம்மாவோட விஷயங்களை வந்து ஒரு விசாரிப்போம். என்னென்னு சொன்னால், அம்மா ஒரு நீண்ட தூர ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டு வந்து இப்போ எங்களை தேடி வந்திருக்கிறா. சொல்லவும் இல்லை, திடீரென்று வந்து என்னம்மா அப்படித்தானே அம்மா வந்ததே எனக்கு தெரியாது. திடீரென்று நாங்கள் ஒரு வீடியோன்ற ஒரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் நிழலுக்குன்னு சொல்லி இந்த எங்களை வீட்டை வேற அம்மா எங்களை வீட்டை நிற்கிறா. சரி, கேட்போம் அம்மாட்ட. அம்மா வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் சவுண்ட் ஆகாதீங்க நல்லா. ஏன்னா எனக்கு ஒரு அளவுக்கு நான் தான் இருக்கிறேன் தம்பி. ஆனால் எனக்கு இப்போ இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு போய் இருக்கின்றன. எனக்கு 2018 ஹார்ட் அட்டாக் வருத்தம்ன்ட்டு பைபாஸ்டிங் செய்து பித்தப்பையிலும் கல் இருக்கண்டு அதுவும் கேமரா விட்டு அது பிறகு பிற்பாடு என் உடல்நிலை எந்தவித பாரதூரமான வேலையோ எந்தவித இதோ என்னால் செய்ய இயலாது. நான் ஏதோ என் வல்லமையினால் காரணத்தால் ஏதோ ஒரு என்ற இதுகள் செய்து கொண்டு வந்தேன். தற்போது இப்போ போன கிழமை செவ்வாய்க்கிழமை ஆக்சிடென்ட் பட்டேன். ஒரு அம்மா பார்க்க போனால் போன இடத்துல ஆக்சிடென்ட் பட்டேன். அது பிற்பாடு எனக்கு இந்த கையும் இயலாது, மூட்டு இது நெஞ்சிலையும் ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரே சக்தி இது. யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்தேன், அனுமதித்து இருந்ததன் பிற்பாடு எனக்கு சாப்பாட்டுக்கும் பெரிய ஒரு கஷ்டமான நிலை. என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. எனது கணவனும் என்னோடு பெருசாக ஒற்றுமையண்டு இல்லை. அவர் தனது தாய் சகோதரரின் சொல்லு கேட்டு அவர்களோடு தான் அவர் கூடுதலாக நட்பு கொண்டு இருக்கின்றார். உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு இப்போ 57 வயசு ஆகுது. கணவருக்கு எத்தனை வயசு? கணவருக்கு 53 வயசு ஆகுது. உங்களை விட கொஞ்சம் வயசு குறைவு. என்னம்மா இப்போ வந்து 53, 50, 60 வயசாக போயிட்டு இப்போயும் பெண் உறவுகளில் சொல்ல கேட்டு அங்கே போகிறேன்றீங்க. இளம் குடும்பங்கள் மாதிரி 60 வயசுலேயும் சண்டை பிடிச்சி இருக்கிறீங்க. அவருக்கு நோயும் இருக்கின்றது, அவர்கள் குடும்பமும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள். ஆனால் அவருக்கும் வெளிநாடு போய் வந்ததுக்கு பிற்பாடு குடலில் பிரச்சனை உண்டு. குடலில் ஆப்ரேஷன் செய்து பாரப்பட்ட வேலைகள் செய்ய. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் மோசம் போட்டினோம். ஒரு மகனை கொலை செய்தவர் 2018. 2வது மகன் ஹார்ட் அட்டாக் வருத்தம். அவர் சேர்த்து இப்போ 1 வருஷமும் 3 மாதமும் ஆயிட்டுது. மற்றவர்கள் தாங்கள் திருமணமாகி தங்க குடும்பம் இது அவைகளும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். அவர்கள் திரும்பி என்ன பார்ப்பது குறைவு. சரி, இப்போ உங்களோட பேர் என்ன? எனது பெயர் பாலசிங்கம் கௌரி மனோகரி. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து எங்களை தேடி வந்திருக்கிறீங்க? நான் வந்து சங்கானையிலிருந்து உங்களை தேடி வந்துக்கிறேன். யாழ்ப்பாணமா? நீங்கள் யாழ்ப்பாணம் சங்கானையிலேருந்து வந்துருக்கீங்க. ஓகே, சரியம்மா. இப்போ 3 நேரம் வந்து நான் யாரை கிடையாது வச்சு தான் கேட்பேன். சாப்பாடு தான் முதல் இதாக நான் கேட்குற கேள்வியாக இருக்குது. சாப்பாடு தான் முக்கியம் எங்களுக்கு எல்லாருக்குமே. 3 நேரம் சாப்பிட்றீங்களா? வடிவா 3 நேரம் சாப்பிடுவதற்கு ரொம்ப கஷ்டம். யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து எனக்கு சாப்பாடோ எனக்கு மாவோ இந்த வித இதுவும் இல்லை. அப்போ நான் பெரும் கஷ்டப்பட்டிருந்தேன். எனது தங்கையைத்தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தங்கையிடம் கதைச்சுத்தான் தங்கை தான் யாரோடட்டியோ ஒரு 3000 ரூபா காசு மாறியன் தந்து தான் வீட்டில் சாமான் வேண்டி சமைச்சு சாப்பிட்டது. உண்மையிலேயே நான் போதனா வைத்தியசாலைக்கு சக்தி எடுத்து 12 மணிலேருந்து 7 மணி வரையும் இரத்தமாகவும்
போனது சத்தி. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் மாதிரியே பயந்து விட்டோம். அவன் உடனே சிடி ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து போட்டு அவர்களே தாங்கள் ஐமிச்சப்பட்டு தான் இருந்ததாக கூறினார்கள். அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் செய்யும் போது உண்மையில் அம்மா நீங்கள் தப்பு ஏனெண்டா காட்டரைக்கு வருத்தம், உங்களுக்கு நெஞ்சில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதுபோக உங்களோட கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மண்டையில் அடியின்று பாதிக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு கூட சக்தி வந்தது என்று அவர்கள் சொல்லிக்க. எனக்கு மண்டையில் அடித்தது எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் முதல் மண்டை எனக்கு ஆக்சிடென்ட் பட்டு அதுவும் பாதிக்கப்பட்டு தான் நான் இருந்தேன். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு முதல் நீங்கள் ஒரு 2 தடவை கிட்டே என்ன தேடி வந்துட்டீங்க. தேடி வந்தேன் நான். என்னென்னு சொன்னால் நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு உதவி செய்ய போனதால் வந்து எங்களுக்கு இந்த அம்மா வந்து 2 தடவை வந்து சங்கானையிலேருந்து வந்து திரும்ப போயிருக்கிறா. ஸோ அப்போ அம்மா இங்கே வந்துட்டா அம்மாவுடைய குடும்ப சூழ்நிலை, அம்மாவுடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து உண்மைக்குமே நான் இன்று வரைக்கும் விசாரிக்கலை. இப்போ அம்மாவோட வந்தோடனே அம்மாவுடைய கஷ்டங்களை கேட்டுனான் கேட்க கஷ்டம் எனக்கு விளங்கினது. ஆனால் நாங்கள் நேரடியாக போய் அம்மாவோட வீடு எப்படி இருக்குது, அம்மாவோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, சமூகங்களோட அவங்கள்ட்ட விசாரித்து வேறு உண்மையாகவே கஷ்டமானு சொல்லி நான் விசாரிக்கலை இன்னும். ஆனால் ஒரு அம்மா ஒரு ஆள் நல்ல வசதி இருக்குது பொய் சொல்லணும்னு சொன்னால் 3 தடவை அவ்வளோ தூரம் எங்களை தேடி வரமாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வந்து அம்மாவை நான் வீடியோ எடுக்கிறேன். அவாவுக்கு ஒரு உதவியும் நான் செய்ய போகிறேன். இந்த இடத்துல நான் ஒரு புலம்பெயர் உறவு கொடுத்த ஒரு உதவியை வந்து இதில் அம்மாவுக்கு நான் செய்ய போகிறேன். இருந்தாலும் செஞ்சுட்டு அம்மாவினுடைய இந்த வீடியோவை நான் போடைக்க வந்து யாராவது ஒரு சொந்தமாக வந்து அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சொந்தம் வந்து நினைச்சு என்கிட்ட வந்து விரைக்க வந்து நான் கட்டாயமாக உங்களோட வீட்டை நேரடியாக வந்து உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து உண்மைக்குமே உங்களோட சூழ்நிலை எப்படி போகுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அவர்கள்ட்ட வந்து உதவிக்கான ரிக்வஸ்ட்டை கொடுப்பேன். ஓகே, உங்களோட வீட்டை வந்தால் ஓகே தானே, உங்களுக்கு கஷ்டப்பட்டு பக்கத்து வீடு இல்லாமல் வந்து விசாரிக்கலாமா? அயலட்டை நீங்கள் எங்களோட இஎஸ்ஐயே விசாரிக்கலாம். அப்படியா? கிளினிச்சி உங்களோட போதனா வைத்தியசாலையில் எனக்கு சத்திர சிகிச்சை யாழ் போதனாவுக்கு கூட்டி கொண்டு போய் சத்திர சிகிச்சை செய்தேன். அப்படியா? உங்களுக்கு தானே? எனக்கு தான். என்ன வருத்தம்? எல்லாம் பெரிய கர்சிவ் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. என்ன வருத்தம்? ஹார்ட் அட்டேக்கா? சரியம்மா, ஓகே, கவலைப்படாதீங்க. சரி, இப்போ உங்களுடைய தொழிலை வந்து இப்போ நீங்கள் வந்து நிம்மதியாக இருந்து சாப்பிடணும், நிம்மதியாக இருக்கணும், வசதியான வாழ்க்கையில் இனியில்லைன்ற கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இல்லை, ஒரு நடுத்தரமான வாழ்க்கைக்கு நான் முன்னேறணும் என்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு எங்களுடைய சொந்தங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் எப்படியான உதவியை வந்து கேட்பீங்க? எனக்கு அவரோட கால்கள் விழுந்து கும்பிட்ட மாட்டாக்க என் உடல்நிலை பாதிப்பால் என்னால் கஷ்டப்பட்டு உழைக்க இயலாது. எனக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு மாட்டை பம்பு எடுத்து தந்தால் நான் அதில் ஒரு பூ கண்டுகள் வச்சு அந்த தொழில் நான் செய்வேன். எனக்கு முதல் ஒரு சின்ன தொழிலை தந்தீங்களா பேருந்து என்னால் செய்யக்கூடியதை நான் செய்வேன். நான் கஷ்டப்படுத்துறேன், யாருமே குறை நினைக்க வேண்டாம். இந்த 2 ஆம்பளை பிள்ளைகள் இருந்துதான் 2 ஆம்பளை பிள்ளைகள் செத்துனா இருந்துதான் நான் இப்படி கஷ்டப்பட மாட்டேன். ஓகே, உங்களுக்கு நெஞ்சில் வருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழி கொடுத்தேன், அன்னைக்கு நான் பிச்சு எடுக்கிறேன். ஓகே, கவலைப்படாங்க, விடுங்க. ஓகே, அதான் கொஞ்சம் பேசாமல் விடுங்க. நெஞ்சில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, பேசாமல் இருங்க. ஓகே, விடுங்க. ஓகே, இல்லை ஒன்றும் கதைக்க வேண்டாமா? ஓகேயா? சரி, ஒன்றும் கதைக்க வேண்டாம். சரியா? அம்மாண்ட பிரச்சனையை வந்து பார்த்துருப்பீங்க. வாட்டர் பம்புன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க. என்னடா பூந்தோட்டம் அமைக்கிறேன்னு சொல்லி. எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து பூக்களுக்கு வந்து பெருமதி கூட. நம்ம பூ விற்பனை செய்கிறது என்ன, எங்கட கிளிநொச்சியில் வந்து பூ அங்கங்கே கிடக்கும், பிடிங்கிட்டே கோயிலுக்கு போடுறது, கொட்டி விடுறது எல்லாம். இங்கே சும்மா பூன்றதுக்கு மதிப்பே இல்லை, கோயிலுக்கு மட்டும் பிடிங்கிட்டு போகிறது. எந்த வீட்டை வந்து பூ பிடுங்க போகிறேன் தம்பி கோயிலுக்குன்னு சொன்னால் இந்த கிடக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போங்க, வடிவுக்கு 2 பூவை விட்டுட்டு போங்கன்னு தான் எங்களை சினம் சொல்லும். அப்படி தான் எங்கள் இடத்துக்கு இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்த வரைக்கும் வந்து பூன்றது வந்து பெருமதி. ஒரு பூ 3 ரூபாயோ 2 ரூபாயெல்லாம் விற்குமே. நம்ம
ஒரு பூக்கண்டு 150 ரூபா 200 ரூபா. பூக்கண்டாவே விற்க போறீங்களா? ஆனா பூ புடுங்கியும் விற்கலாம் இல்லாம அந்த மாலை கட்டுறாங்களுக்கு அப்படி விற்கலாம். இது பூக்கண்டு அப்படியே பொலித்தீன்ல பேக் பண்ணி எவ்வளவு ஆக்கள் வந்து வேண்டுவாங்க. வெளிநாட்டுக்காரங்களும் வந்து வேண்டி கொண்டு போவாங்க. மற்றது அந்த சாடி அது பூச்சாடியும் செய்து விற்கலாம். அதான் உங்களால் இப்போ பூக்கண்டுக்கு வேல்யூ இருக்கு, மரியாதை இருக்கு, வந்து வாங்குவாங்கன்னு சொல்றீங்க. உங்களால் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியும். இப்போ ஒரு வாட்டப்பம் ஒன்று இருந்து தண்ணீர் வச்சா அது பூ வாடாத. பூச்சாடி மசாலை எல்லாம் போட்டு தண்டலாம். பூச்சாடிக்கு ஒரு ஆளை பிடிச்சி நான் சாடியை அரைப்பிப்பேன். அப்படியா? அரைப்பிச்சு விற்பேன். சாடிக்கு பெருமதி கூட. இப்போ ஓகேம்மா, இப்போ ஒரு வாட்டப்பம் உங்களே அந்த தொழில் இதை வந்து முன்னேற்றணும்னு சொன்னால் எவ்வளவு நிதி இருந்தால் உங்களால் அந்த விஷயத்தை செய்யலும்? ஒரு வாட்டப்பம் எடுக்கிறேன்டா இப்போ ஒரு 50க்குள்ளே வேணும். நார்மலாக ஒரு அளவுக்கு இதை பார்த்து நீங்கள் இல்லை உண்மையான விலையை நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் 50,000 ஒரு வேலை நாங்கள் கேட்க 70,000 இருக்கும். ஒரு உதவியாளர் வந்து கேட்க வந்து அண்ணா கடையில் 75,000 போதும். அவர் என்ன 1,00,000 ரூபா வேணும். நீங்கள் ஒரு கன்ஃபார்மாக நீங்கள் உங்களுக்கு சுவராக தெரியும்னு சொன்னால் அந்த ரேட்டை சொல்லுங்கள். எவ்வளோ வரும் அந்த வாட்டப்பம்? அது 1,00,000 ரூபாவுக்குள்ளே வேண்டலாம். சரி, எனக்கு உண்மைக்குமே தெரியலை வாட்டப்பம்ன்ற விலை. எனக்கு உண்மைக்குமே தெரியலை, அதான் கேட்டேன். இப்போ வந்து அன்றைக்கு ஒரு அண்ணாக்கு ஒரு இதோண்டு சைக்கிள் ஒன்றை திருத்தி கொடுக்குறதுக்கா, அந்த இப்படி ஓடுற சைக்கிள் ஒன்றை திருத்தி அப்போ புதுசாக எடுப்போம் மட்டும் சொல்லிடுறாரு. அப்போ அவர் எங்களுக்கு சொன்னி தெரியுமா ஞாபகம் இருக்கா, சைக்கிள் புதுசாக எவ்வளோண்டு 50,000 அங்கே கடையில் போயிட்டு நாங்கள் விசாரிச்சு பார்த்தா 1,07,000 ரூபா அந்த சைக்கிள்கிட்ட பெறுமதி, அந்த 3 சீல் சைக்கிள்கிட்ட பெறுமதி. அப்போ எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், அந்த வெளிநாட்டு உறவுகள் எடுத்து அந்த சைக்கிளுக்கு எவ்வளோ வேணுமென்று கேட்க நாங்கள் 1,07,000 சொன்னேன். தம்பி அந்த அண்ணா 50,000 தானே சொன்னேன். அந்த அண்ணா 10 வருஷத்துக்கு மேலே எடுத்த சைக்கிள்கிட்ட விலையே சொல்லி போட்டார் எங்களுக்கு. 10 வருஷத்துக்கு மேலே எடுக்க 50,000. அப்போ அப்படி ஒரு இஷ்யூ கார்டு தான் இதை கேட்கணும். இப்போ நாங்கள் கன்ஃபார்மாக அந்த விலை உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் தான் நாங்கள் சொல்லணும். இல்லாட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட விலையை தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டப்பம் வந்து கொஞ்சம் கூட தான் பெற நினைக்கிறேன். 1,00,000 எல்லாம் போக தேவையில்லை, ஒரு 60,000 60,000 பெறலாம் மட்டும் நான் நினைக்கிறேன். எனக்கு முடியாது தெரியல, விசாரிச்சு தான் பார்க்கணும். ஓகே, என்னுடைய சொந்தங்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுடைய உறவுகள் பார்த்துட்டு வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு தந்தால் ஓகே தானே. நம்ம வேறு என்ன கேட்டீங்க? பூந்தோட்டம் அமைக்கிறத விட்டு வேற உண்டு மற்றது கடை, இந்த மிக்சர்கள், இது அரிசி மா பாக்கெட்டுகள், கோப்பியல் அதுகள் திரிச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஆக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா, இல்லாட்டிக்கு ஆக்கள் நடமாட்டமான இடம் தான். நான் இருக்கிறது இரவல் காணி தான். அது கோயில் காணி. அதுலயே என்ன நிரந்தரமா குடியிருத்தி விட்டுக்குன்னா நான் இப்போ 18 வருஷம் வரைக்கும் அந்த காணியில இருக்கும். அந்த காணி நான் எனக்கு சொந்தமாக அதை அமைச்சு தந்திருக்கிறேன். நீங்கள் யாருக்கும் விற்கலாது. ஓகே ஓகே ஓகே. அப்போ என்ன சொன்னால் ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று அமைக்க போகிறோம்டாமா, முதல்ல அமைவிடம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்களான்னு யோசித்து செய்யணும். ஒரு முதலிட்டு பூக்கண்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு தனி ஆளாக கொண்டு வேறு இடத்துல விற்கிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கான பொருத்தமான இடமா இருக்கும். கோயிலண்டைக்கு கொஞ்சம் பூ அதுகளுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கும் நினைக்கிறேன். எங்கட இடங்கள்ல பூங்கண்டுகள், அது பிலா மா, அந்த மல்கோவா மாங், மற்றது இந்த 3 வருஷத்துல காய்க்கிற தென்னங்கண்டு, மற்றது கமுகு, அப்படியே நல்ல பிரயோசனமான இதுகள் வச்சு விற்கலாம் தம்பி. அங்க எடுத்து வேண்டிச்சு வச்சு விற்கலாமே. நீ அதுக்கு பசலை எல்லாம் தருவினா ஓ அது ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். சரி, இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னாங்களே, இப்போ இதில் இந்த அம்மாக்கான உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற ஜானகி விஜயகுமார்னு சொல்ல போகிற அண்ணா வந்து இந்த அம்மாக்களுக்கான முதல் கட்ட உதவியை செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா 3 தடவை என்னை தேடி வந்துட்டு அதுக்கே எவ்வளோம்மா முடிஞ்சிருக்கும், ஒரு 2,500-3,000 காசு முடிஞ்சிருக்குமா உங்களுக்கு வந்து 3,000 கிட்ட முடிஞ்சிட்டு தானே. ஸோ அப்போ அதே எனக்கு பார்க்க கவலையாக தானே இருக்குது. என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா. இன்றைக்கே கால் பண்ண வந்தீங்க தம்பி. உங்களோட நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து மடுக்க கட் பண்ணுறீங்க, நீங்கள் என்னது கட் பண்ணுறீங்க என்னண்டா இந்த இப்போ இந்த ஃபோன் இருக்கமா, இந்த ஃபோனில் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி இல்லை வீடியோவுக்கு. அப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்பரை நீங்கள் எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சிருந்தீங்களாண்டா உங்களுக்கு தெரியுமா, என் பேரே எழுதுனீங்களாண்டா தெரியும். சரி, ஓகே. இனி வந்து இனி என்ன ஒருக்கா உங்களை வீட்டை வருவேன். பெரும்பாலும் ஒருக்கா உங்களை வீட்டை நான் கட்டாயம் வருவேன். உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் உங்களை வீட்டை வந்து பார்த்துட்டு தான் உதவி. அப்போ அந்த ஒருக்கா வந்ததோட வந்து உங்களோட லைஃப் நான் அதுக்கு பிறகு வரவே மாட்டேன். கால் பண்ணி வேண்டாம் கதைங்க நிலம் விசாரிங்க, தம்பி சாப்பிட வேண்டாம், ஒருக்கா வந்து சாப்பிட்டு போகிறோம் சந்தோஷமாக. ஆனால் இது
அதோட உங்களோட லைஃப் மாறிவிடும். அதான் ஒரே இது உங்களோட இது இவ்வளோ இதாக செஞ்சு தந்தால் உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. ஏன்னா அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் போயிடாங்க. சரியா பிரச்சனைகள் நடக்குது. இப்போ என்னட்ட வந்து நீங்கள் வீடியோவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இதை வந்து செஞ்சு வரதுக்கு நான் முயற்சிப்பேன். அப்புறம் என்னட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போட்டு இன்னொரு யூடியூபர்கிட்டையும் போயிட்டு நீங்கள் ஒரு உதவியை கோரக்கூடாதம்மா. விளங்குதா? உங்களுக்கு தேவையானதை வந்து ஒரு தரம் எனக்கு திரும்பி பார்க்கணும் இல்லை, நாய் மாதிரியே இன்னும் ஒதுக்கி விட்டுட்டேன். சொந்த சௌரம் உதவி இல்லை, இனகம் உதவி இல்லை, பிள்ளையும் உதவி இல்லை. கடைசியா இந்த பிள்ளைன்ற அடியில தான் நான் வந்து விழுந்துருக்கேன். அப்படி இல்லையா? அவ்வளோ தூரத்துல இவ்வளோ வெயிலுக்கு இந்த வருத்தத்தோட நான் வந்த நான் கையை விடுங்க. சரியம்மா. அப்போ ஓகே, இதில் வந்து 10,000 ரூபா நிதி உதவி இருக்கம்மா. இதை வந்து உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஒரு நல்ல உறவு ஜானகி விஜயகுமார் என்று சொல்லப்படுற ஒரு அண்ணா. இப்போ கனடாவில் எல்லாம் கூட தெரியும், வேலை வாய்ப்பு இப்போ குறைஞ்சே போயிட்டுது. அப்படி இருந்தும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இப்போ வெளிநாடுன்ற பேர் தானே தவிர அங்கே கஷ்டமாம் வேலைகள் இல்லையான்னு சொல்லி அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த யுத்தங்களால் எல்லாம் நிறைய காசுன்ற பெறுமதிகள் எல்லாம் குறைஞ்சி அவையிலும் சரியான இதெல்லாம் இருக்கணும் எல்லா வெளிநாட்டு உறவுகள். ஆனால் அப்படி இருந்தும் இந்த உதவி செய்கிறத வந்து அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் குறைக்காமல் வந்து எங்களோட உறவுகளுக்காக வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி தான் இந்த ஜானகி விஜயகுமார் என்று சொல்லப்படுற அண்ணாவும் வந்து என்னென்னு சொன்னால் கிட்டடியில் கூட அவருடைய மகனுக்கும் ஒரு வருத்தம் வந்து சரியாக மனதுடைஞ்சு போய் இருந்தவர். அப்படி இருந்தும் இந்த உதவிகளை கொடுக்குறதுக்கு அவர் தாமதப்படுத்தவில்லை. எனக்கு அனுப்பியிருக்கிற பணங்களை வந்து மக்களுக்காக கொடுக்க சொல்லி அப்போ ஜானகி விஜயகுமார் குடும்பம் சார்பாக அந்த விஜயகுமார் இருங்கம்மா அந்த அண்ணா நம்ம உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கார். ஸோ இப்போ இந்த டைம் வந்து இந்த அண்ணா வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கார் என்று நான் நம்புகிறேன். இப்போ பார்த்து கொண்டு கேட்க அவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களா? அவருக்கு நான் நன்றியை மேலும் மேலும் அவருடைய குடும்பத்தினர் நல்ல நிவர்த்தியுடன் அவன் குடும்ப அடி சந்ததி தலைத்து ஓங்கி நல்ல மாதிரி வாழ வேணுமென்று நயனதீவு நாமாளிடம் பிரார்த்திக்கின்றேன். நன்றி. நாங்களும் வந்து ஜானகி விஜயகுமார்னு சொல்லப்படுற அந்த அண்ணாவுக்கும் அந்த அண்ணாவினுடைய மனைவி அந்த அண்ணாவோட சம்மந்தப்பட்ட குழந்தைகள் பிள்ளைகள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய முகம் தெரியாமல் வந்து எங்களை நம்பி இந்த பணங்களை போட்டு உதவி செய்ய சொல்கிற அத்தனை உறவுகளுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலதிகமாக ஏதாவது அம்மா ஒரு கடைசியாக நீங்கள் இந்த மக்களோட வந்து கதைக்க போகிறீங்களா? இப்போ நீங்கள் நேரடியாக இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நேரடியாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்கலாம், உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் எனக்கு எந்தவித உதவியும் இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். உங்களிடமே நான் மண்டாட்டத்துடன் உங்களிடம் மண்டாடி நான் உதவியை கேட்கின்றேன். எனது உயிர் வாழும் வரையும் எனக்கு உங்களால் ஏதாவது இயன்ற உதவிகள் எனக்கு செய்து தரும்படி உங்களை கேட்கின்றேன். எனக்கு வாழ்க்கை ஜீவியத்துக்கு தான் உங்களிடம் நான் மண்டாட்டத்துடன் கேட்கின்றேன். எனக்கு ஏதாவது ஒரு சுய தொழில்கள் போட்டு தந்து என்னை நல்லபடியாக எனது நிலைமையை மாற்றி எனது மன பாதிப்பையும் மாற்றி நீங்கள் எனக்கு உதவும்படி கரங்கள் கூப்பி வணங்குகின்றேன். ஓகே, நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியாக அம்மாவுக்கு சிறுதுளியாக வந்து செய்து கொடுக்கணும். அதை விட வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிற மனசு இருக்கும், ஆனால் இப்போ அந்த நிதி உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். அது ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி மனசு இருந்தாலே காலம் நீங்கள் ஒரு காலத்தில் உழைச்சி நல்லா வருவீங்க, அப்போ உதவி செய்து கொள்ளலாம். இப்போ இந்த அம்மாவுக்காக வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு ஒரு லைக், இந்த உதவி செஞ்ச அண்ணாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தி, இப்படி உதவி செய்கிற ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று வந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அது எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அவர்களை வந்து நாங்கள் வாழ்த்தோடும் எல்லாருமே. ஸோ அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று உதவி செய்கிற சொந்தங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக யூடியூப் இன்னும் பல பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்பும். அதன் ஊடாக வந்து இந்த அம்மா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஸோ முடிஞ்சால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு உதவி செய்ய விருப்பமுடையவர்கள் வந்து எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கதைச்சி உதவி செய்து கொள்ளலாம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சரி அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நைனாதீவு கடவுளையா நீங்கள் வேண்டுற நீங்கள் உண்மையாவா பார்ப்போம். நீங்கள் அந்த கடவுளை வந்து ஆஞ்சநேயரையும் அவாவையும் தான் நீங்கள் கும்பிட்றீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் அவாவுக்கு தான் சீரணியில் போய் பூ வச்சு கும்பிட்டுட்டு தான் போகிறது. பேருந்து பெரேக்கையும் பின்னேறாகவும் போய் அவ பூ போட்டு கும்பிட்றேன். பாப்போம்மா. அப்போ
அந்த நீங்கள் கடவுளுக்காக வந்து இவ்வளோ பக்தி பரவசத்தில் வந்து செயல்படுறீங்க. கடவுள் கண் திறந்தேருன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை திறந்துடும். பார்ப்போம் கடவுள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி ஒரு தர. வருஷம் தேரில் இருக்கிறேன்னா இந்த முறை தேரில் இருக்க என் அம்மாளாச்சி கை சுகமானா நான் போய் இழுப்பேன் சித்திரை பருவத்துக்கு. சித்திரை பருவத்துக்கு ஒவ்வொரு வருஷம் சீரணி போய் தேரில் இருக்கிறேன். சரி ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க, கவனமாக போங்க, வடையாக சாப்பிட்டு போங்க. ஏன்னா ஓகே போய் சேர்ந்து போயிடுவீங்களா? என்ன சேஃபாக போய் சேர்ந்துருவீங்களா? என்னம்மா ஓகே பாயம்மா, நன்றியா, கவலைப்படாதீங்க. சரி நான் போயிட்டு வரட்டாம்மா. இல்லை என்னம்மா நீங்கள் இதுக்கு எல்லாம் நான் இது எந்த காசு இல்லையம்மா, எனக்கு ஒரு சொந்தங்கள் தார காசு உங்களுக்கு தாரேன், அவ்வளோதான்.